காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ட்ராப் செஞ்சுட்டோம். விஷ்ணுக்காகவே புது மாடலா அந்த விஷ்ணு அந்த இடம் ஞாபகம் இருக்காடா? பேக் இவனோட டிக்கில அடி கொத்தி விட்டு அமுச்சு விட்ட சம்பவம் அதெல்லாம். இப்போ விஷ்ணுகிட்ட கொடுத்து விளையாட சொல்லுவோம். விஷ்ணு வந்தாங்க. அவங்களோட லெவல் 1 லெவல் 2 எல்லாம் மறுபடியும் விஷ்ணு இருங்க மேலே இருங்க விஷ்ணு என்ன இங்க இறங்கிட்டு படிச்சு பாரு. நான் பார்க்கவே அது பார்த்துட்டு இடமே இல்லை, வழியே இல்லை. விஷ்ணு வழியே இல்லை, நீ எப்படி போகிறன்னு தான் நானும் பார்க்குறேன். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வழி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வீடியோவே குட்டியாக தான் போட்டிருக்கேன். எத்தனை 2 நிமிஷம் தான் வந்திருக்கேன். அவங்க பாருங்க, உங்களுக்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாச்சு ஏற்றி போடுறோம். சரி வாங்க ஆண்டடா போயிட்டு அடி வாங்கிட்டு பண்ணாலும் தெரியலடா. நான் வச்சது என்னவோ தான்டா. போடவே போயிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கீழே வச்சதுனால பவுன்ஸ் ஆகுது. இல்லாட்டி டிஸ்பென்சருக்கு மாற்றி விட்டுருவேன். நீ டிஸ்பென்சருக்கு மாற்றி விடு. டிக்கெல்லாம் கேன்சல் guys, இவ்வளோ கிடைக்கும், எக்கச்சக்கமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்பியரு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி. சரி guys, வீட்டுக்கு கிளம்பிட்டு தான் பாய். அங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பியருன்ட்டு. இந்த கேமில் சர்வைவலில் போனால் போர் அடிக்குது. சரி, இந்த கேமில் ஒரு அப்படியே வீடு கட்டிட வேண்டியது. அப்படியே அந்த கன்சென்டாகவும் விட முடியாது. வீடு கட்டிடலாமா விஷ்ணு? மாத்திரம் வீடு கட்டுறோம், தூக்குறோம். நாங்கள் மாடிஃபைல போயிட்டு சேஞ்சிங்லேருந்து டேவாக மாற்ற போகிறோம். வெறியாவது. சரி காய்ஸ்,
குட்டி போட்டிருக்கோம். டிங் 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 நாங்க வச்சுக்கோண்டா கேமுக்குள்ள வர அப்பக்கோண்டா எங்க ஊருக்குள்ள நாங்க வச்சுக்கோண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க அப்பக்கோண்டா. இதுல பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டலான்னு இருந்தேன். அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படியே கட்டாம விஷ்ணு வந்து என்ன சொன்னா, இது மாதிரி போயிட்டு வந்துடலாம் முடிச்சுக்கலாம், இதோட சொல்ல அவங்க புரிஞ்சிருவாங்க அப்படின்னா நானும் விட்டதை ஸ்விம்மிங் பூலை கட்டி முடிக்க போறோம். செம்ம பெருசு, இவ்வளோ பெருசு ஸ்விம்மிங் பூலு. ஸ்விம்மிங் பூல் பார்க்க அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அதெல்லாம் ரொம்ப பெருசா கட்ட முடியாது. அதையா நம்மளால கட்ட முடியாது. நம்ம கட்டலாம் இருக்கிற பொருளை வச்சு ஸ்விம்மிங் பூல் கட்டலாம். அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி வருதுல, தண்ணிக்கு அடியில போயிட்டு வருது, அதுவே நான் கட்டுறேன். எப்படி அது போவாதுன்னா வைக்கதான்டா முடியும். அதுக்கு நான் அச்சஸ்லாம் அதே மாதிரி இடம் பண்ணுவேன். அது போவாது. அதில் போகிற மாதிரி செஞ்சால் கூட இது இந்த அளவுக்கு ஆழம் வச்சா போதுமா, இல்லை இன்னும் ஆழமாக போதும். அது அதில் ஆழம் கம்மியாக தான் வைக்கிற மாதிரி இருக்கும். கபடி விளாண்டோம். அவன் ரைடு வந்தான். அதுக்கப்புறம் நான் வரேன்டான்றேன். இல்லை எனக்கு கை கால்லாம் வலிக்குது, ஆட்டத்தை இதோட முடிக்கலான்டான். சரின்ட்டு விட்டேன். நான் மட்டும் ரைடு வந்தேன்னா அவன்கிட்ட கேளுங்க என்ன நடந்திருக்குன்ட்டு. அவன் ரைடு வந்தால் யாருமே நாங்கள் நேம் கேம் ஒன்று விளாடுவோம். இவனும் இவங்க அக்காவும் சேர்ந்து என்னை எப்படிலாம் இழுத்துட்டு இருந்தாங்க கேளுங்க. அப்பயும் என்னை இழுக்க முடியல அவங்களா. இழுத்துங்கன்னா எவ்வளோ கஷ்டம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பிடிச்சி விட்டு நாங்களாம் பிடிச்சிட்டோம். விஷ்ணு தான் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிருந்தான். அவங்க அக்காவை பிடிக்க சொன்ன உடனே விட்டுட்டாங்க அவங்க அக்கா. உன்கிட்ட கேளுங்களா என்ன நடந்துச்சுன்ட்டு. எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆட்டம் காப்பிச்சிட்டு இருந்தேன். கைஸ் படி வைப்போமா? அவ்வளோதான். சும்மா குட்டியாக வச்சுருக்கேன். ஸ்விம்மிங் பூல் இவ்வளோ பெருசு கட்டலாமான்னு ஒரு டவுட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் சின்னது படுத்திக்கலாம். கையே வலிக்குது. இப்போ பாருங்க நம்ம விஷ்ணு கட்டுவான். பட்டு பட்டுன்னு அதனால நீதான் கட்டு வந்தா கூட கட்டு. கை வலியில் சாகணும். ஜாலியாக உட்காந்துருக்கலாம். ஒரு டிவிக்கு அது நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இந்த கேமில் போட் யூஸ் பண்ணுறோன்னா அதை உடக்கவே முடியல. உடச்சி தான் ஒரு டைம் அப்படியே மேலே போட்டு எடுத்துட்டு வந்து மண்ணு கட்டில் போட்டு மேலே சாண்டு போட்டு பட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு உடஞ்சிச்சு. கையெல்லாம் உடைக்கவே முடியல.
இந்த அளவுக்கு ஆளை வச்சா நல்லா இருக்காது. இந்த உட் பிளாங்க்ஸில் கலர் அடிக்கணும். இப்போ இந்த உட் பிளாங்க்ஸ்லாம் அந்த உட் பிளாங்க்ஸ் இருக்கு. நீங்களாக கலர் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லாவா பக்கெட் வாட்டர் பக்கெட் அடிக்கிற இடத்துல கலராக இருக்கும். அதுக்கு அடிச்சுக்கோங்க. விஸ்வட இங்கே இருக்கிற ப்ளூ கலரோட ப்ளூ கலரு அங்கே இருக்கிற எங்க அடிப்போம் இங்கே அடிப்போம். கைஸ் இது வந்து நம்ம பெரிய தேட்டரு, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு உங்க ஆதரவு சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகும். சித்து யாருன்னு கேட்காதீங்க, அது சீக்கிரம் யாருக்கும் சொல்ல மாட்டோம். சொல்லுவேன் நீ சொல்லவே மாட்டேன். கைஸ் இல்லை எத்தனை சேர் இருக்குன்னு என்னவுமா? ஒரு செட்டில் 6 9 × 6 எவ்வளோடா? 54 54 இல்லைடா. சரி காஷ் நாங்கள் அப்புறமா கேல்குலேட் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்குலாம் மேக்ஸில் டஃப்பாக இருக்கும். அந்த டேபிள்ஸ் டஃப்னு கேட்பாங்க. அந்த போட்டை சமாதி கட்டினது, ஆனால் தான் அது போட்டு கைஸ் பெருசா அழகா இருக்குதுன்னா உனக்கு பிடிச்சதுன்னா அது விஷயம். சுத்தி போயிட்டேன். அது எப்போ கட்டினது தெரியுமா? சிவராத்திரி எப்போ கட்டினது. ஒரு சின்ன பையன் கூட விளையாண்டு அவன் எங்கள் 2 பேர்த்து சும்மா விளையாட்டு அடிக்கலாம் இல்லை, மேலே தெரியாம உடனே அடிக்கிறதுனா அப்படி சொல்லுங்க, சும்மா பிடிச்சி அடிச்சான். ஸோ கபடியில் நல்லாவே இல்லை ரூமு. ஓகே பாய்.